ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்எம்ப்ளாய்டு டீமன் கிங் எபிசோட் 3 தான். ஸோ இந்த எபிசோடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் ஒரு எபிசோடும் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே உங்களை மாதிரி ஒரு கிரேட்டான ரொம்ப அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. நான் உங்களோட காலடியில் உங்களோட ஸ்வாடுக்கு கீழே நான் விழுந்துட்டேன். பேலிஸுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஃபைனலாக டீமன் கிங்க தோக்கடிச்சிட்டா. அங்க அவளுக்குன்னு ஒரு ஹேண்ட்ஸமான பிரின்ஸும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு அங்க வரான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் என்னோட பீக் ஆஃப் த லைஃப்ல இருக்கேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். மூஞ்சிலேயே தண்ணி யாரோ அடிக்கிறாங்க. யாரு நம்ம ஹீரோ தான். அம்மா இந்த மாதிரி எதுக்கு நீ ஸ்மைல் பண்ணிருக்க? என்னோட ஸ்லேவா இருக்க ரொம்ப பெருமை பாரிയോ? பெருமையாச்சு மண்ணா கட்டியாச்சு. நான் என்ன பண்றது? நான் இங்க மாட்டிக்கினேன். என் தலையெழுத்து. அப்புறம் பே இல்ல, டெஸ்ட் இல்ல, எதுவும் நீங்க தரது இல்ல. ஆமா ஏதாச்சும் சொன்னியா? இல்ல ஒன்னும் இல்ல. அப்படியே நான் வீட்டுக்கு தான் போறேன். ஒரு நாள் என்னோட கனவு நனவாகும். அதுக்கப்புறம் உன்னை 10 மடங்கு ரொம்ப அசிங்கப்படுத்துவேன். இல்ல 100 மடங்கு இப்படின்னு ரொம்ப கத்தி கூச்சல் போட்டு இருக்கான். இடமா அப்படி ஆடும். ஆனா நம்மால பார்த்தா ஸ்டிப்பா இருக்கான். டீமன் கிங்கா இருக்கிறனால தான் ஸ்டிப்பா இருக்கானோ? ஆனா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. அதுக்கப்புறம் ஆலிஸ் சோர்ந்து போயிடறா. மல்லி பார்த்தா அங்க சாப்பாடெல்லாம் சமைக்கிறான். உன்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான ஹீரோவை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்ல. நீ நல்லா வேலை செஞ்சா உனக்கு ரிவார்டா நான் இதை தரேன். என்ன யோசிக்கிறீங்க? நான் ஒரு ஹீரோவா இருக்கேன். நான் செத்து கூட போவேன் இங்க இருந்து குதிச்சு. இதை ஒன்னும் நான் சாப்பிட மாட்டேன். இது உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் எதிர்பார்க்கல நீங்க தருவீங்கன்னு. இப்படி ஒரு ஈவலான டீமன் கிங்கால இந்த அளவுக்கு ருசியான விஷயத்த செய்ய முடியுது. இது லாக்கெல்லாம் அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு அவ புலம்புறா. அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு மீன் மாதிரி ஒரு விஷயமும் நிறையவே சுத்துது. அது மீன் இல்ல, ஷாருக்கு. அதை பார்த்து அவ பயந்து போறா. என்ன பண்ணும் தெரியல. அதனால அவ யோசிப்பாளா, எது உன் பின்னாடி இருக்க அந்த ஷாருக்கை பத்தி நீ பேசுறியா? ஐயோ இது என் பின்னாடி எப்போ வந்தது? அங்க பயந்து போய் அவ கட்டி பிடிச்சிக்கிறா. அங்க ஷாருக்கும் ரொம்ப கிட்ட வருமா. அது டீமன் கிங் பார்த்தோன்னே எல்லா ஷாருக்கும் ஓடி போயிது சைலண்டா. அம்மா இதுங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு ஓடி போச்சு? இந்த சீல அது ஒரு பயங்கரமான கிரியேச்சரா இருக்கலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சரா இருக்கிறேன்னா நான் இப்போ சீக்கு வரும்போது அதுங்க ஆப்வியஸா ஓடி தானே போகும். யோசிச்சு பார்க்கல. எங்களோட அந்த ஹோலி ஆர்மி உங்களே பயந்து போய் அந்த ஷிப்புக்கு கீழே டிராகனோட சாணத்தை அவங்க பூசுவாங்க. அதனால இதுங்க அட்டாக் பண்ண வராது. ஆட கன்றாவிய. அதனால தான் நான் யோசிச்சிருந்தேன் உங்க மேல எதுக்கு கன்றாவிய நாத்தடிக்குதுன்னு. சொன்னா அதுல வேற விஷயமும் நாங்க கலப்போம். அது ஒன்னும் அவளைக்கும் நாத்தடிக்காது. எதுக்கு அதை பத்தி தப்பா பேசுற? டிராகனோட சாணம் அது எவ்வளவு பிரசியஸான ட்ரெஷர்னு உனக்கு தெரியுமா? அப்படி சொல்றேன்னா அந்த பெரிய டிராகன் ஏவிஸ் அது இப்போ மஞ்சு போயிடுச்சு. அது எந்த அளவுக்கு வேல்யூபிள்னா கோல்டு அளவுக்கு ரொம்ப வேல்யூபிள். கேட்டோன்னே ஆளோட கண்ணெல்லாம் அங்க மினுமினுக்கும். ஏன்னா நம்ம ஆளுக்கும் பணம் தேவைப்படுதுல. அதனால தான் ஏதாச்சும் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னு பாக்குறான் இந்த ஹீரோ வச்சு. அந்த ஏவிஸ் அந்த டிராகன் எங்க போச்சுன்னு தெரியலப்பா அப்படின்னு அவ சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கும். பயங்கரமான பீஸ்ட் எல்லாத்தையும் புடிச்சு வைக்க முடியுமா? அதை ஆன் பண்ணி விட அந்த டிராகன் அதை பார்த்தா நம்ம ஹீரோ சிறப்பிடிச்சு வச்சிருக்கான். நம்ம ஹீரோ தான் அதை தூக்கவும் செஞ்சிருக்கான். இந்த பெக்கி இது என் கிட்டதான் இருக்கு. இது எப்படி உங்க கிட்ட இருக்கு? இது ஒரு ஹோலி டேல்ல இருக்க ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கஸ்டான டிராகன் ஆச்சு. அதுவா எங்களோட இடத்துக்கு கார்டியன் நாய் தேவைப்பட்டுதான். அந்த டைம்ல நான் இதை பார்த்தேன். சோ நல்லா இருக்குன்னு சொல்லி தூக்கிட்டேன். எனக்கு தெரியாம போயிடுச்சு இதோட சாணி அந்த அளவுக்கு வேல்யூபிள்னு. இப்படி தெரிஞ்சிருந்தா நான் அதுலயே தூங்குறது, அதுலயே இருந்துக்குது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருப்பேன். ஏன்னா அதனால நான் ஒரு மிகப்பெரிய டீமன் லார்டா என்னால மாற முடியும். என்னோட கடன் அது எல்லாமே காணாம போகும். அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நிறைய பணம் வரும். நிறைய லேபர்ஸை வைப்பேன். என்னோட வாழ்க்கையை என்னால எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். நான் ஜாலியான சில்லிங் மோடுக்கும் போயிடுவேன். இப்படி நாளே ஜாலியா இருக்கான். ஆனா அவன் கையில இருக்க அந்த கிறிஸ்டல் அது தெரியாதனமா கடல்ல வந்தது. அதனால அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அது ஒரே ஒரு வழிதான் இவனுக்கு இருந்தது. ஒரு பணக்காரனா மாறுறதுக்கு. அதுவும் இப்போ அம்போன்னு போயிடுச்சு. டீமன் கிங் இப்ப அது போயிடுச்சுன்னா அது வாய்டிலே தான் இருக்குமா? அங்க இவங்களுக்கு வேற வழி தெரியல. இப்ப அங்க போய் தான் ஏதாச்சும் பண்ணுமா? இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய உருவம் இவங்கள ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. ஆமா என்னது நம்மள நோக்கி வந்துன்னு இருக்கு? மீனையும் காணும். அந்த ஷார்க்கெல்லாம் எங்க போச்சு? ஷாருக்கெல்லாம் எப்பயோ ஓடி போயிடுச்சுமா? இப்போ ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான கிரியேச்சர் நம்மள நோக்கி வந்து நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய வேலு. அதை பார்த்து ஹீரோயின் ரொம்ப பயந்து போறா. ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம்னு. ஹீரோவா அவ ஏதாச்சும் பண்ண சொல்றா. எனக்கு ஆவேசா ஸ்விம்மிங் வராதுப்பா. அது ஸ்விம்மிங் வராது. அப்புறம் எந்த தைரியத்துல நம்ம இங்க வந்தோம்? எனக்கும் வேற வழியில என்னோட ஸ்வாடை தான் நான் நம்பணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வாடை வச்சு அவ பயங்கரமா ஒரு அட்டாக் பண்றா. ஆனா அதனால பெருசா எதுவும் ஆகல. அவ தான் பின்னாடி விழுறான். ஐயோ வேலு அண்ணா என்ன மன்னிச்சிருங்க. ஏதோ நான் திரியத்தனமா அப்படி பண்ணிட்டேன். வயிற்றுல விழ போவால. நம்ம ஹீரோ அப்படியே தூக்கி உள்ள போடுறான். பைத்தியம் மாதிரி ஒரு மாதிரி பண்ண இருக்காத நீ. வேலு கூட அவன் கான்ட்ராக்ட போடுறான். பரவாயில்ல இந்த பைத்தியக்கார ஹீரோ பொண்ணை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியற. உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். நீ ஏன் எனக்கு ஒரு ஸ்லேவா வேலை செய்யக்கூடாது? நீ என்ன பைத்தியமா? எதுக்கு அது கூட கான்ட்ராக்ட உருவாக்குற? இப்போ அதனால பிரச்சனை வராதா? ஆனா அவன் கண்டுக்கவே இல்லையே. அந்த வேலும் அங்க தாக்குதல பண்ண வரமா? அங்க ஒரு ஷீல்ட உருவாக்கிறான். ஒண்ணுமே ஆகல. தண்ணி ஒண்ணி மேல
அடிக்குமா, அப்படி ஹீரோயின் மேல தண்ணியை தூக்கி அடிக்கிறான். அதனால ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க திரும்ப அது தாக்குவதான். அடே வேலு மாஸ்டர், உன்னை வந்து நான் விட போதில்ல, உனக்கு பிடிக்கலையா, வேணாம், முடியாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு எதுக்கு என்ன இன்னமும் இன்சல்ட் பண்ணிருக்கேன், உன்னை நான் அப்படியே கொல்ல போறேன். சுவாட வச்சு அப்படியே ஒரு பயங்கரமான ஸ்ட்ரைக்க போறான். இதனால அதோட கதையும் அங்கேயே முடியுது. பாக்குற ஆலிஸ் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது ஒரே ஸ்டைக்ல முடிச்சிட்டான வேலைய. ரொம்ப அழகண்டா இருக்கான், கூடவே ஷேம்லெஸ்ஸாவும் இருக்கான். டே டைம்ல கவலையே இல்லாம கேஷுவலா எல்லாத்தையுமே வெடிக்க வைக்கிறான். அங்க ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அந்த வேல் வெடிச்சிருக்கும்ல, அது வந்து டேஸ்டா இருக்குமான்னு யோசிக்கிறான். அதை ரோஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். அங்க ஆலிஸும் யோசிக்கிறான், என்னதான் இவன் ரொம்ப கேவலமானவனா இருந்தாலும் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இதுக்கப்புறம் அவங்க எப்படி நிலத்தாடிய. அங்க ஹீரோக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன்ப்பா இந்த மாதிரி டிராவல் பண்ணி. ஆமா, பெருசா அப்படி துடுப்பு போட்ட மாதிரியும் கடுமையா வேலையை பார்த்த மாதிரியும் இவரு சொல்ற மாதிரிலாம் இருக்கு. ஏதாச்சும் சொன்னியா? இல்ல ஒன்னும் இல்ல. இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ் ஆன ஹீரோவை வச்சுக்கிறதுக்கு நீ சந்தோஷப்படணும் தெரியுமா? ஏன்னா உனக்கு மூளையும் இல்ல, ஸ்ட்ரென்த்தும் இல்லம்மா. இதெல்லாம் நான் வேலையை விட்டு தூக்கணும் ஃபர்ஸ்ட். இருந்தாலும் என்ன பண்றது, நீ ஸ்லேவா இருக்கு எனக்கு. இதனால அவன் போறான். இந்த சைடு அங்க ஆலிஸுக்கு செம்மையா கடுப்பாவுது. என்னடா இவன் இப்பெல்லாம் சொல்றான்னு. திடீர்னு ஆலிஸ் கிட்ட வந்து, நம்ம வந்துட்டேன்ப்பா, இந்த மாதிரி நீ எவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டோம், இம்பார்ட்டன்டான விஷயத்த நீ ஆஃபர் பண்ணவே இல்லையே, என்னமோ வேல்யூபிளான விஷயத்த நீ காட்ட வேணாவா? அதனால சீக்கிரம் என்ன பண்ணிருக்க, உன்னோட ஆர்மரை கைட்டுமா, டைம் வந்து போகுதுல. என்னது ஆர்மரை கைட்டணுமா? இல்லவே இல்ல, நான் வந்து உன் கூட அந்த மாதிரி விஷயங்களை பண்ண மாட்டேன், வாய்ப்பே இல்ல. ஆனா அவ கண்டுக்காம கைட்டுன்னு சொல்ல அவ ரொம்ப பயந்து போய் கைட்டா. நாங்க நடக்கிற விஷயமே வேற. ஏன்னா அவ எதிர்பார்த்த மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. அவனுக்கு அந்த ஆர்மர் தான் தேவை போல. இந்த ஆர்மர் இது வந்து மித்ரலால உருவாயிருக்கு போலயே, இது நல்லா காஸ்ட் போகும்பா வேல்யூ. அதனால நான் விற்க போறேன். நான் உன்னை நிறைய வாட்டி காப்பாத்திருக்கேன், அதனால நீ வந்து இதெல்லாம் கண்டுக்கூடாது, என்ன எனக்கு கிஃப்ட் மாதிரி அப்படின்னு அவன் சொல்றான். அப்புறம் தான் புரியுது இவன் நஞ்சமெல்லாம் அங்க நடக்கலன்னு. ஹீரோ போயிடறான். அவ கத்த ஆரம்பிக்கிறான், அடே கேவலமான நாயே, உன்னெல்லாம் நான் என்ன சொல்றது, என்னோட வாழ்க்கையில நான் திரும்பவும் பார்க்க விரும்பல. அதுக்கப்புறம் லிலித்த கட்டுறாங்க. லிலித்தும் அங்க கேக்க சாப்பிட்டேங்கன்னே சொல்றான். இப்போதைக்கு என்னோட பிரதர் அவன் வந்து அங்க போய் ரீச் ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். அதே டைம்ல அவனுக்கு என்ன பண்ணும் தெரியாம 2-3 நாள் ஆளுதுக்குனே ஓடி வருவான் என்கிட்ட அப்படின்னு இவ சொல்றான். இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அப்புறம் தான் இன்னமும் அனிமே வேற லெவல்ல போக இன்னமும் ஃபன்னா இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதான் எனக்கும் தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.